இந்த விளாக் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. மேபி நோம்பு முடிஞ்சு வருமோ தெரியாது. எனக்கு பார்த்தா $1 வாங்குற மாதிரி ஆகிக்குது எனக்கு. மினியன்ஸ் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்டாக எடிக்ட் ஆகிக்கிறேன் மினியன்ஸ் அந்த பேச்சுக்கு எல்லாத்துக்கும். தலைவர் தருவார். இதுதான் கலாயிரேன். சோன் பப்படி எடுத்தேன்னா கொஞ்சம் வெறி ஆகிடுச்சு. பாருங்கள் ஜெகுவார் நிலைமை எங்கே கியூட்டியை பாருங்கள். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? அஸ்ஸலாமு அலைக்கும் டார்லிங்ஸ். ஸோ ஆரம்பிக்கலாமா? இன்றைக்கி நாங்கள் லுலுக்கு போக போகிறோம். இன்னும் போய் கிட்டிக்கிறான பொடி மாதிரிலாம் என்னென்னாக்கா இன்ஷால்லா நான் உம்ரா போகிறதுக்கு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக். இன்னொரு 4-5 டேஸ்லேயே இன்ஷால்லா துவாக்கள் சேர்த்துக்குவோம் இன்ஷால்லா. கரெக்டாக இன்ஷால்லா ஹீராம் வாங்கிட்டேன். இப்போ கொஞ்சம் பேக் ஏதாட்டு மூல் வாங்கிக்கி அதுவில் வாங்கிட்டு இன்ஷால்லா அப்படியே வாரேன் இன்ஷால்லா. ஸோ இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் மக்களே. இந்த ஆல்ரெடி எடுத்த விளாக்கே இன்னும் வரல. இந்த விளாக் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. மேபி நோம்பு முடிஞ்சு வருமோ தெரியாது. நோம்பில் வந்தால் பெட்டரு நினைக்கிறேன். ஓப்பனிங்கில் எவ்வளவு கம்பீரமாக இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. இப்போ இங்கே வந்து நினைக்கிறேன் 18ஆம் தேதி தான் டேட் காட்டுது. ஆனால் எப்போ வருமோ தெரியா எனக்குண்டா நோம்பு டேட். இன்னும் எனக்குண்டா தெரியா. ஸ்ரீலங்காவில் அந்த அது என்னமோ தெரியாது. அந்த கலண்டர் காட்டுற நாள்லே வந்து இது என்ன நோம்பு வரும். நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ரமலானுக்கு ஆஃபர் போட்டிக்கிறாங்க மக்களே. நோம்பு வருதுன்னா இன்னும் ஆஃபர் போட்டிக்கிறாங்க. இன்னும் ஆஃபர் பண்ண நல்ல ஷூஸ் எல்லாம் ஆகிது. ஸ்ரீலங்காவில் போனால் $100 கிடைப்பேன். இப்போ கிடைச்சிது பிராண்டட். கண்ட குவாலிட்டியை படவில்லை. 99 போட்டிக்கிறாங்க. நான் பவர் பேங்க் கொண்டு எடுக்கணும் டீக்கிறேன். பவர் பேங்க் கொண்டு மற்றது வேறு எடுக்கணும். பார்ப்போம். மற்ற பேக் எடுக்கணும் கட்டாயம். இந்த இதுதான் எடுக்கணும். 50% $100 மேலே எடுத்தால் 50% ஆஃபர் போட்டிக்கிறான் இந்த மக்களுக்கு. 5 வருஷம் வாரண்டி வேறு தந்திக்கிறான். $49. எனக்கு பார்த்தா $1 வாங்குற மாதிரி ஆகிக்குது எனக்கு. கொஞ்சம் நல்லா க்யூட் ஆகி. விலை எவ்வளவு? விலை போட்டு இல்லை வானம் பூவா க்யூட் ஆகிக்குது. என்ன இது? சென்ட்டு $35. சோறு ஐயா வித்தியாசமாக வச்சுருக்கேன் பாருங்க. இது ஸ்குவிட்டு. அதெல்லாம் ஆக்க தெரியும்டா. செய்வேன். ஆசைக்காரெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. மினியன்ஸ் மார்ஷ்மெலோ. மினியன்ஸ் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்டாக எடிக்ட் ஆகிக்கிறேன் மினியன்ஸ் அந்த பேச்சுக்கு எல்லாத்துக்கும். அந்த கிப்ரிஷ் லாங்குவேஜுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் மினியன்ஸ். ஆயா ப்ரெஸ்ஸு ஈச்சப்பழம் விதவிதமாக இருக்குது. அல் ஹுதா டேட்ஸ். அந்த அஜுவா தான் பார்க்கணும் மச்சான். அஜுவா இந்த அஜுவா ஐட்டம். அஜுவாவா? இல்லை இல்லை இது அஜுவா இல்லை. அஜுவா இது அஜுவா. இல்லை அது மஜுவா இல்லை. இது அஜுவா தானே இல்லையா? மஜுவான்னு பேர் அடிச்சுக்கிட்ட சிலது மஜூல். ஆனால் விலையாகி மஜுவா ப்ரீமியம் டேட்ஸ். இதுதான் அஜுவா. அந்த ஐகிறாரு பாருங்க. ஒருத்தா அஜுவா ஸ்டாண்டர்ட் அல் மதீனா அல் முஹம்மதியா. இந்த பாருங்க விதவிதமான தேனாலாம் ஆகிக்குதுங்க. ஆனால் போனால் கிட்ட போனால் தருவான் பொடியன். பாவம் கிட்ட போனால் தருவான் இப்படி. இன்னொன்று நான் டாக்கிட்டு தலையை தருவார். இதுதான் கலாயிரேன். டேஸ்ட் பண்ணி பார்க்க தருவான். இதேயா சும்மா போனேன் தண்ணா லொகோ வேறு எடுத்து நான் கையை வேறல காட்டினார். இப்படி 2 எடுத்துக்கிட்டேன். நல்லாவே சர்வீஸ் நோம்பில் கொஞ்சம் தேவைப்படும் நம்மளுக்கு சாப்பிட. அதான் எடுக்கணும். ஆஃபரில் போட்டுருப்பான். பேஜஸ் 6 3 இன்னும் விலை குறைவாக போட்டுருப்பானே. 6 செக்ஷன் தான் போட்டிக்கிறானா.
19, 18, 10. இது என்ன சொசேஜ்? பினோ சிக்கன் ஃப்ராங்க்ஸ். இன்னும் வித்தியாசமான சொசேஜஸ் ஆகிக்குது. 10 ரியால், 15 ரியால் ஆஃபர் போட்டிங்கன்னா 10. இதுக்கு 60 தான் போட்டிக்கிறான். 60 இன்னும் விலை குறைவாக இல்லை. எடுத்துட்டேன், வந்துட்டேன். நான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை, பேக் எடுக்க வந்தேன் உம்ராக்கு. பாவம் இன்ஷால்லா அமேசானில் சரி போட்டு எடுப்போம். நல்ல ஒரு பேகு பழைய பேக் ஆஃபரில் இருக்கும். எடுத்துக்கலாம் போகிறோம். அதுக்குள்ளே கொஞ்சம் வாசித்தான் பார்ப்போம் இன்ஷால்லா. டேட் பார்த்து போட்டால் சரி ஆன்லைனில். இங்கே பார்த்தீங்கன்னா விலை ஆகிக்குது, நெருப்பு விலை ஆகி 150, 160, 120 அந்த மாதிரி. 50, 60 ஓகே. அதெல்லாம் ஓவர் 10,000 15,000 கூட. அதான் கண்ட்ராவி வாங்கணுமா, அந்த அவ்வளோ குவாலிட்டியும் இல்லை. ரமதான் கிட் என்ன கிட் இது மக்களே? உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது என்னென்னு சொல்லி லுல்லுவை போட்டு இருக்கானுங்க, என்னென்னு தெரியாது எனக்கு. வெளியே வந்து விட்டோம். சோன் பப்படி எடுத்தேன்னா கொஞ்சம் வெறி ஆகிடுச்சு. அதான் இப்போவே தின்னோம் சொல்லி ஒரு வெறி வந்துட்டு மக்களே. என்ன சொல்லி என்னத்தை செய்கிறது பார்ப்போம். நான் உடச்சி வெளியே எடுத்துட்டேன். டிங் டிங் டிங். நான் கரண்டிலாம் தந்திருக்கானுங்க நல்ல மனுஷன். பிஸ்மில்லா. நாளைக்கு அப்புறம்டா நல்லா மக்களே. நம்ம நாட்டில் ஜெகுவார் நிலைமையை பார்த்தீங்களா? பாருங்கள், ஜெகுவார் நிலைமை எங்கே தூசியோடு போட்டு வச்சுருக்கானுங்க இங்கே இவனுங்க. ஜெகுவார் என்ன ஒரு நிலைமை அல்ல பார்ப்போம், வீட்டு தான் பார்க்கணும். நம்ம நாட்டிலலாம் ஜெகுவார்லாம் என்ன மாதிரி வண்டி இங்கெல்லாம் கண்டம். இந்த பாருங்க, நம்ம நாட்டில் போடுற இருக்கிற வண்டி தானே இந்த டொயாட்டோ. இதே ஒரு 40-50 லட்சம் 60 லட்சம் வரும். இங்கே கண்டம் என்னைக்கும் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இப்போ நான் உள்ளூரில் வெளியே வந்து இப்போ நாங்கள் சாப்பிட போய்கிட்டு இருக்கோம். இப்போ நான் முகப்பத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். அங்கே நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்னா சரி உன்னோட சேர்ந்து பொறுத்து மரம் சாப்பிட போகிறேன். தலைவர் பார்த்தீங்களா, ரோக் ஸ்ட்ரீட்லேயே போவானுங்க. இந்த பைக் மாதிரி ஒன்று எடுக்கணும் தான் ஆசை எனக்கு. பார்ப்போம், நடக்கிற ஏரியாவில் போடுறாரு தலைவர். கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். வந்துட்டோமா? பார்த்தியா, வந்துட்டோம். நல்லாவே பெட்டா சந்தி மாதிரியே இருக்குது மச்சான். எனக்கண்டா பெட்டா சந்தி மாதிரியே வந்து 8 மாதம் ஆயிடுச்சு தெரியுமா மக்களே? எனக்கு புதுரமாக ஆயிடுச்சு. அப்பா வந்துட்டோம். இதுதான் முகப்பத் உணவகம். நம்ம தமிழ் ஆளுங்கள்டா. மில்க் காஃபி இருக்குதா? அதான் மில்க் காஃபி. சாப்பாடு பொடிமா இருக்கு. நான் டீ ஒன்று மட்டும் தான் எடுத்தேன். சீனி சுகர் போட்டு இருக்கா? பழமை எப்படியா தருவானுங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஐட்டமாக இருக்குது. வீடியோ எடுக்க சுற்றி போகிறியா? பழமை எப்படி வந்த இப்படி தர மாட்டேன். எனக்கு வேணாம் எனக்கு தின்னலடா. நான் திண்டடா பங்காளியில் வெட்டினேன் நான். நல்ல அடி நல்லா திண்டுடா நான். அது வல்லாய் தின்னல, வல்லாய் தின்னல இல்லை நான் தின்னே இல்லை. நான் திண்டு வந்துட்டேன் பங்காளி கடை. பாசக்கார பயில விட்டுட்டு சாப்பிடவே மாட்டேலடா. இது இங்கே அரபு நாடுகள்லாம் வந்து பொதுவான கடை. இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஜீரான் தண்ணி வைப்பாங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் இடியாப்ப கொத்து மாதிரி டேஸ்ட். நல்லா இருக்கு, நல்லா வெந்திக்குது. இது வந்து நல்லா இதை காடமம் போட்டுக்கிட்ட சட்டப்படி. காடமம் என்னது? ஏலக்காய் போட்டுக்கிது. நல்லா இல்லை நெஸ்கஃபே. நான் ஏலக்காய் நினைச்சேன். நுரைந்து சுற்றி விலங்கல்ல. நானும் என்னடா வித்தியாசமாக டேஸ்ட்னு பார்க்குறேன். கண்ட டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நெஸ்கஃபே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக விழாக்கு வந்துட்டோம் மக்களே. இதுதான் என்னுடைய vlog. இப்படியே போகுது வாழ்க்கை. இன்ஷால்ல கூடிய சீக்கிரம் நல்ல ஒரு நிலைமைக்கு வரத்துக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் மக்களே. மறக்காமல் அந்த சோப்பு கலர் இப்போ வெள்ளை கலர் பட்டனை மாறிட்டு அதை நெசுக்கி விட்டுடுங்க. 7 மணி லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, ஷேரும் கட்டாயம் பண்ணுங்க 7 மணி இருந்தால். ஓகே மக்களே, இந்த கருமமெல்லாம் ஒரு காலத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, இப்போவுமா சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம போயிடுவா. ஓகே, இந்த கியூட்டியை பாருங்கள். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? ஓகே,
இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. டாடா பாய். லவ் யூ ஆல். பீஸ்.